வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் மக்களுக்காக அரசாங்கம், நீதிமன்றம், காவல்துறையெல்லாம் மக்களுக்காக செயல்படுதா இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்காக செயல்படுதா என்ற ஒரு அச்ச உணர்வு வந்து இன்றைக்கி எழுந்திருக்கு. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 2500க்கும் மேற்பட்ட மக்களும் வந்து இங்கே வசித்து வருகிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதி, கரண்ட்டு, எல்லா வசதிகளையும் அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட நபர் கோர்ட்டில் நான் ஆர்டர் வாங்கிட்டேன். ஏன்னா இந்த மக்களுக்கே தெரியல இந்த ஒரு வழக்கு கோர்ட்டில் நடக்குதுன்றது. இங்கே இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்படி தெரியாமையே அதை கோர்ட்டில் வந்து இல்லீகலாக வாதாடி அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி இன்றைக்கி கோர்ட் ஆர்டரோடு வந்து நிற்கிறாங்க. இது முதல்வரோட தொகுதி. மதிப்பிற்கு முதல்வர் வந்து எல்லாருக்கும் நான் அப்பா மாதிரின்றார். அப்பா ஸ்தானத்துலேருந்து முதல்வர்கள் இதை அணுகணும்னு கேட்குறேன். கோர்ட் ஆர்டரு எல்லாமே மக்களுக்காக தான். முதல்வர்கள் தன்னுடைய தொகுதி மக்கள் இன்றைக்கி இங்கே அனாதையாக நடுரோட்டில் 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு இங்கே சாலையில் நின்று எத்தனையோ பெண்கள் கண்ணீர் கம்பளமாக இங்கே எதுக்கு நிற்கிறாங்க? அவங்களுடைய வாழ்வாதார உரிமையை கேட்டு நிற்கிறாங்க. இது வந்து அனகாபுத்தூரில் நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரி ஏரியில் இவங்க யாரும் வீடு கட்டல, ஆற்று ஓரத்தில் யாரும் வீடு கட்டல. 40 வருஷமாக எல்லா அடிப்படை வசதியும் அரசு இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எப்படி திடீர்னு ஒரு தனிநபர் சொத்தாகும்? அப்போ அதை தீர விசாரித்து அந்த தனிநபர் சொத்தாக இருந்தால் கூட அதை பறிமுதல் செய்து மக்களுக்கு கொடுக்கணுன்ற கோரிக்கையை வச்சுக்கிறேன். இப்போ ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அவர். இதை இன்றைக்கி அளக்க விடுங்க, மக்களுக்கு இங்கே இருக்க மக்களுக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊடகங்கள் முன்னிலையில், ஒட்டுமொத்த காவல்துறை முன்னிலையில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். அந்த வாக்குறுதி அவர் காப்பாற்றினாலும் மதிப்பிற்குரிய முதல்வர் தனக்கு ஓட்டு போட்ட இந்த பகுதி மக்களோட கோரிக்கை கேட்டு அவரே இதில் தலையிடணும். சரியா? எவ்வளோ விஷயங்கள் அவர் காதுக்கு போகுது. இந்த விஷயமும் அவர் காதுக்கு போகணும். ஊடகங்கள் தயவுசெய்து அவர் காதுக்கு கொண்டு போங்க. 2000 மக்கள் கண்ணீர் கம்பளமாக இங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இங்கே இருக்க ஒரு மக்களும் தான். இன்றைக்கி நீங்கள் இங்கே முதல்வர் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்க ஒரு மக்கள் தான். ஒரு ஓட்டும் நீங்கள் முதல்வர்கள் தந்தை ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு எல்லாரும் நல்லது பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வரும் தேர்தலிலும் நீங்கள் தந்தை ஸ்தானத்திலேருந்து நீங்கள் அவங்களை காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தயவுசெய்து இங்கே இருக்க ஏழை மக்களோட கண்ணீர் கம்பளை தயவுசெய்து பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், எல்லாருமே வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள். அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு என்ற நிலைமையில் இருக்க மக்கள். இங்கே வந்து பாருங்கள், ஏசி ரூமில் உட்காந்து இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடும் உரிமையாளர் போல் ஏசி ரூமில் உட்காந்து கொண்டோ பென்ஸ் காரில் போயிட்டு இருக்க மக்கள் கிடையாது. எல்லாருமே சைக்கிளில் கூலி வேலைக்கு போகிற மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அவர்களோட கண்ணீரை துடைப்பது முதல்வரோட கடமை. கண்டிப்பாக இந்த இடம் அவங்களுக்கு சேரும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த பகுதி மக்களோட சேர்ந்து உயிரை கொடுத்தாவது இந்த இடத்த அவங்களுக்கு மீட்டு கொடுப்போம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். 1974 செட்டில்மெண்ட்டில் ஒரு செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது 3 ஏக்கர் 85 சென்ட் ஒரு பேர்லையும், 4 ஏக்கர் 70 சென்ட் ஒரு பேர்லையும், 1 ஏக்கர் 85 சென்ட் ஒரு பேரில் கொடுக்குறாங்க. ஆக அந்த ஒரு செட்டில்மெண்ட்டு தான் மொத்த டாக்குமெண்ட்டுன்னு பேஸ் பண்ணி அந்த வழக்கு போட்டவர் வரார். அப்படி வரும் பட்சத்தில் அந்த ஒரே செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடமானது 9 ஏக்கர் 96 சென்ட். இந்த 9 ஏக்கர் 96 சென்ட் எங்கே வருது, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃபீல்டே வந்து வீனஸ் நகரில் தான் ஃபீல்டு ஆரம்பிக்குது. இவங்க வந்து இதை சர்வே பண்ணணும்னா நேராக அவங்க அங்கே தான் போகணும். அவங்க அங்கே போகாமல் இதுதான் எங்கள் இடம்னு சொல்லி இங்கே வர்றது சட்டப்படி குற்றம். 2வது, அவங்க கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கினேன்னு சொல்கிறது 32 பேரில் வாங்கியிருக்காங்க. அந்த 32 பேருக்கும் இந்த நகருக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத ரோட்டில் போகிற மேலே ஒரு வழக்கை போட்டு அதை எக்ஸ்பார்ட்டி ஆக்கி அந்த எக்ஸ்பார்ட்டியை பேஸ் பண்ணி ஈபி போய் இங்கே எவிக்ஷன் பண்ண உள்ளே வராங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சம்மந்தப்பட்ட 9 ஏக்கர் 96 சென்ட்லையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னா, 1 ஏக்கர் 85 சென்ட்டு. இந்த 1 ஏக்கர் 85 சென்ட் கோவிலுக்கு சொந்தமான நிலம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலத்தை இஸ்லாமியர்கள் தாராத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருப்போமா? முதல்ல நீ அந்த கோவில் நிலத்தை எடுத்து HRNC கொடு. அதுக்கப்புறமா இந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குன்னு நீ அளக்க ஆரம்பி. இந்த இடம் காலியாக இருக்கு அப்படின்றதால உள்ளே வரக்கூடாது. போலியாக கொடுத்துருக்க பட்டா எல்லாமே போலியானது தான். 2016 ஒரே நாளில் PLRல 48 பட்டா ஒரே தேதியில், ஒரே டேட்டில், ஒரே வருஷத்தில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டாவை ரத்து சொல்லி ஆர்டிஓட்ட கொடுத்தாச்சு. ஆர்டிஓடைய அதிகாரம் என்ன தெரியுமா? ஒரு பட்டா தப்பாக கொடுத்துருந்தா அந்த பட்டாவை ரத்து செய்யறதுக்கு அந்த ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பட்டா ரத்து செய்ய சொல்லி பல முறை மனு கொடுத்தாச்சு. பல வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கு எதுக்காக இருக்கு? தாசில்தார் கலெக்டரை கண்டெம்ட் பண்ணி
இந்த பட்டா ரத்து பொய்யாக கொடுத்தப்பட்டவர் ரத்து பண்ண சொல்லி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி எவிக்ஷன் ஆர்டர் வரும்? அப்போ இவங்க கோர்ட் உடைய ஆர்டர் இவங்க மீறலாம், கோர்ட் ஆர்டர் நாங்கள் மீறினா தப்பா? நீ வீட்டில் இருக்காத உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், நைட்டே உன்னை தூக்கிடுவேன். எங்கெல்லாம் நாடு கடத்துற மாதிரி நைட்டு வெளியே எங்கேயோ போய் தூங்கி எழுந்திரிச்சு ஓடியார மாதிரி இருக்கு. யாருக்காக இதை பண்றாங்க? எதுக்காக இது செய்யறாங்க? அரசாங்கம் மக்களுக்காக, கோர்ட்டு மக்களுக்காக. இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தும் நம்ம தெரியாம அவங்க வந்து என்ன செய்யறாங்க? இது விசாரணை நம்ம என்ன கோர்ட் ஆர்டர் உபயோகப்படுத்தி தீர்வேன். கோர்ட் ஆர்டர் எதுக்கு வருது? யாருக்காக கோர்ட்டு? மக்களுக்காக தானே கோர்ட்டு. மக்கள் இன்னைக்கு 250 பேர் அந்த வழக்கில் இருக்கிறான்னு சொன்னாலும் 250 பேர் வாடகைக்கு இருக்கான். அவெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து உட்காந்துருக்கான். அவனை தூக்க இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல அதுக்கு வந்து ஆர்டர் வாங்கியிருக்கீங்களா? எப்படி நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? உங்களுக்கு முதல்ல வந்து யார் யார் உங்கள்கிட்ட இருக்கிற இவங்க இருக்கிற வீடு எல்லா வீடுக்கும் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? நோட்டீஸ் கொடுத்த டைம் கொடுத்தீங்களா? யாரோ ஒருத்தருக்காக ஒரு அரசாங்கம் இறங்கி இவ்வளவு மும்முரமா வேலை செஞ்சு 500 போலீஸ் 1000 போலீஸை இறக்கி இங்க மக்கள் அச்சுறுத்தல் பண்ணி அவனை பயமுறுத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முழுக்க முழுக்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இதுல தெளிவா இருக்கிறது. கோவில் சொத்து ஒரு ஏக்கர் 85 இடத்த, அந்த ஏக்கர் இடம் எங்க இருக்கு? முதல்ல அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ கோர்ட் ஆர்டர் உபயோகப்படுத்து நாங்க கேட்கிறோம். அப்ப நீ உபயோகப்படுத்தும் போது அந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கல. அப்ப கண்டுபிடிக்கும் போது இந்த பாய்க்கு கொடுத்த பட்டா தவறானது என்பதை அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும். முதல்ல இது யாருடைய வேலை? ஒரு இடத்தை அளந்து வேலை செய்யக்கூடிய வேலை யாருடைய வேலை? தாசில்தார், கலெக்டர், டெப்டி கலெக்டர், சர்வேர், ஹெட் சர்வேர். இந்த 6 பேருடைய வேலை தான் இந்த அரசாங்கத்துடைய சொத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை. ஆனா என்ன செய்யறாங்க? அவங்க கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் எங்க 10 வருஷம் எங்க டைம் முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் செட்டில்மெண்ட் முன்னால 10 வருஷத்துக்கு வரைக்கும் நாங்க பேச முடியும்னா 12 வருஷம் இருந்தவன் உழுதவனுக்கு சொந்தம்னு சொல்லி சட்டம் இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் 12 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி சட்டம் இருக்கு. ஏரி உள்வாயில் என்ற ஒரு இடத்தை ராய்த்து மனையாக மாற்றம் செய்து இந்த நகரில் வாழ்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆணை இருக்கு, உத்தரவு இருக்கு, ஆர்டர் இருக்கு. அப்பெல்லாம் இந்த அரசு எங்க போச்சு? இந்த தாசில்தார் எங்க போலாம்? இந்த கலெக்டர் எங்க போலாம்? இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி வரல. மக்கள் வந்து அங்க நின்னா உன் வீடை நான் இடிப்பேன். யார் வீடை இடிப்பேன்? உன் வீடை நான் இடிச்சா தீருவேன். அங்க இருந்து ஒரு போன் ஒருத்தருக்கு இங்க வருது. அந்த போன் வந்தோம், அந்த போனை கேட்டோன்னு ஒரு உயிர் போயிடுச்சா என் ஊர்ல? யாரையா கொடுப்பா? ஒரு உயிர் போயிடுச்சு. இன்னும் எத்தனை உயிர் போக போகுதுன்னு தெரியல. எல்லா அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க வாழ்ந்தா வாழ்ட்டோம், இனிமேல நாங்க வாழ்ந்துட்டோம், இனிமேல் நாங்க செத்து போய் என் பிள்ளைங்க வாழ்ட்டுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப மக்கள் தயாரா இருக்காங்க. இவங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல தெளிவா நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல ஏரி உள்வாயில் புறம்போக்குன்ற சர்க்கார் புறம்போக்கா மாற்றி ராய்த்து மலையாக மாற்றம் செய்து பாரத் ராஜீவ்காந்தி நகரில் வாழும் பொதுமக்களுக்கு பட்டா கொடுக்க சொன்னால அதை ஆர்டர் போடியா? முதல்ல ராய்த்து மலையாக மாற்றம், ஒரு அரசாங்க சொத்தை ராய்த்து மலையாக மாற்றம் செய்யறான ஏன் பண்றான்? 3 விஷயத்துக்காக பண்ணும். 1 அரசாங்க பயன்பாடு, 2வது மக்கள் எங்க காவா ஓரத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ரோடு ஓரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வீடு கட்டி கொடுக்கறதுக்காகவோ இல்ல அவங்களுக்கு 2 சென்ட் இடம் கொடுக்கறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அப்படி இருந்த இடத்த அங்க வாழ்கின்ற மக்களுக்கே அவங்க ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவை கொடுக்க துப்பு இல்ல. 2015 ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. இங்க இத்தனை வருஷம் இத்தனை மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு பட்டா கொடுக்குன்னு சொல்றாங்க. அந்த பட்டா அந்த கோர்ட் ஆர்டர் உபயோகப்படுத்த முடியல உங்களால. எங்கிட்ட இருக்குங்க கோர்ட் ஆர்டர் இருக்கு. 2015 எங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்கு. யார் அந்த ஆர்டர் கொடுத்தது? இந்த கோர்ட் தானே கொடுத்தது, இந்த உயர் நீதிமன்றம் தானே கொடுத்தது. அப்ப அதுக்கு பட்டா கொடுக்காம இடிக்குது யார? அப்ப இங்க இருக்கவெல்லாம் பாமரன் சும்மா கத்திட்டு போயிடுவான். அதை மட்டும் நினைக்காதீங்க. இது எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். ஒரே வேலை, தாசில்தார் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஆர்டிஓ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, நாங்க இருக்கிறது அரசாங்க இடம். ஆனா அந்த இடத்த எங்களுக்கு மாற்றி கொடுக்க சொல்லி 96ல எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம். அந்த ஆர்டர் உபயோகப்படுத்தாத காரணம் யாரு? அந்த ஆர்டர் யார் உபயோகப்படுத்தணும்? இன்னைக்கு 100 பேர் வரீங்க, 1000 போலீஸை கொண்டு வந்து நிக்கிறீங்கல்ல, அன்னைக்கு யாரு செஞ்சிருக்கணும்? அப்போ நாங்க ஒரு கலெக்டர் ஆபீஸ் போனா அங்க மதிக்கிறது இல்லை. அங்க வந்து கலெக்டர் இல்ல, போனா உடனே வீடு இடிச்சிருவோம். என்ன இதே கலெக்டர் கிட்ட இப்போ வந்திருக்க புது கலெக்டர் கிட்ட நேரடியா பார்த்து மனு கொடுத்துருவோம். 2012 சுந்தரவல்லின்னு ஒரு கலெக்டர் நம்ம சென்னையில இருந்தாங்க. மட்டும் சென்னையில உள்ள வந்தாங்க. அவங்க வரும்போது அந்த கலெக்டர்கிட்ட போய் கொடுக்குறோம், நாங்க இத்தனை மக்கள் இருக்கோம், நாங்க காணாம போயிட்டோம், எங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்பவே 2012 எங்களுக்கு பட்டா கேட்டு அந்த கலெக்டர் கொடுத்துருக்கோம்.
அப்போ அந்த கலெக்டர் கொடுத்த மனுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் போடுறோம். யாரை கண்டவுண்ட் பண்றோம்? உதயநிதி வரட்டும், ஓட்டு போட்டாரு, அவர் தான் ஜெயிக்கிறாரு. ஓட்டு போட்டாரு, சொல்லு பார்க்கலாம். அவர் ஏன் வரல? சரி வரலையே, அம்மா சொன்னாங்க ஓட்டு போட்டா ஒரு நாள் அவர் வந்து இந்த இடத்த அவர் வந்தா நாங்க அமைதியா